நம்ம நாளைக்கு இந்த மாதிரி இவங்க கிட்ட இந்த போலீஸ்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா நம்மளை என்னெல்லாம் பண்ணுவானுங்க. எந்த வார்த்தையை சொல்லி நம்ம திட்டினாலுமே வந்து அந்த வார்த்தைக்கு அருகதையே இல்லாத ஒரு ஆட்கள் தான் நம்மளுடைய தமிழக போலீஸ்னு சொல்லலாம். இந்த அரசாங்கம் எல்லா இடங்கள்லையுமே இந்த திமுக அரசு அதிமுக அரசு அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, ஒரு இடத்துல இல்லவே இல்லை, நானும் ஒத்துக்கிறேன். எங்கன்னா முட்டாள்தனமா இல்லை. காவல்துறையை எப்படிலாம் ஒரு கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். சட்ட விதிகள் உங்களுக்கு தெரியும். யாருக்கு கீழே வருது இந்த காவல்துறை? சிஎம் கீழே தானே. நீங்க தானே ஹோம் மினிஸ்டர். உங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒரு காவல்துறையவே உங்களால வந்து கட்டுப்படுத்த முடியும்னா நீங்க எப்படி ஒரு தமிழ்நாட்டை காப்பாத்துவீங்க? நிகிதாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 10 வருஷங்களுக்கு முன்னாடிலேருந்தே இவங்க மேல கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் போதும் கூட இவங்க மேல ஆக்ஷனே எடுக்கலையே. அப்பயும் உங்க மூளைக்கெல்லாம் எட்டலையாடா அப்படின்னு நம்மளை கேட்குற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது அஜித்குமாரோடைய மரணத்தை தொடர்ந்து சில தகவல்கள் அடுத்தடுத்து வந்துட்டு இருக்குது. ஸோ அந்த செட் ஆஃப் தகவல்களை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஆனால் பார்த்தீங்களா, அதான் இப்போ ரீசெண்டாக அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம பார்த்த அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குதுங்கிறத மக்களுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக கூட சொன்னோன்னா அவங்களுக்கும் இன்னும் தெரிய வரும் விஷயங்கள். இடது கையில் 3 இடங்களில் சிகரெட் சூடு அப்படின்றத வச்சிருக்கிறாங்க. ஒரு சிகரெட் பிடிச்சி வச்சிருப்பாரு போல, அணைக்கிறதுக்கு டக் டக் டக்குன்னு வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அந்த அஜித்குமார். சொல்லக்கூடியவங்க தான். போலீஸ்காரங்கக்கிட்ட கேட்டிங்க அப்படின்னா வந்து என்ன வேணால் சொல்லுவாங்க. இன்னுமே அவர் வந்துட்டு மனநல பாதிக்கப்பட்டவர், அவருக்கு வந்து எதுவுமே தெரியாது, அவர் வந்து அந்த மாதிரி சிகரெட் சூடை தான் மேலேயே வச்சுப்பாருன்னு கூட சொல்வதற்கு நம்மளுடைய தமிழ்நாடு காவல்துறை தயாராக இருக்கும். மூளையில் 2 இடங்களில் இரத்த கசிவு, இதுக்கான காரணம் என்னவா இருக்குன்றது நமக்கு தெரியும். எனக்கு தெரியாது. என்னன்னா செவத்துல போய் இடிச்சிக்கிறது, செவத்துல போய் இடிச்சிங்கன்னா அந்த மாதிரி ரத்த கசிவு இல்லை. இப்போ இந்த அடிப்பட்ட விதத்திலே என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து அங்கே அதை நேரில் பார்த்தவங்க, அந்த ஃபோனில் வீடியோ எடுக்க போனவங்க, சுற்றி இருக்கக்கூடிய அந்த அந்த இடத்துல இருந்தவங்க, இவங்களுடைய அந்த வாக்குமூலங்களெல்லாம் வந்து கோர்ட்டில் கண்டிப்பாக நாளைக்கு ரெக்கார்ட் ஆக போகுது, வரப்போகுது, அன்னைக்கு அது தெரிய வரும். பட் இப்போ அவங்க சொல்லக்கூடியதெல்லாம் வச்சு பார்க்கும்போதே கேள்விப்படும் போது பயமாக இருக்குது. அதாவது நம்ம நாளைக்கு இந்த மாதிரி இவங்ககிட்ட இந்த போலீஸ்காரங்கிட்ட மாட்டிக்கிட்டோம்னா நம்மளை என்னெல்லாம் பண்ணுவானுங்க. இந்த ஒரு அதாவது எந்த வார்த்தையை சொல்லி நம்ம திட்டினாலுமே வந்து அந்த வார்த்தைக்கு அருகதையே இல்லாத ஒரு ஆட்கள் தான் நம்மளுடைய தமிழக போலீஸ்ன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கடந்த ஒரு 2-3 நாட்களில் இந்த ஒரு செய்தி வெளியே வரும்போது அடுத்தடுத்த செய்திகள் சரி இந்த நேரத்தில் சொன்னாதான் எல்லாம் கவனிப்பாங்கன்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களில் நம்ம பார்க்குறோம். சமூக வலைதளங்களில் இந்த போலீஸ்காரங்க எப்படிலாம் அத்துமீறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு அதிகாரத்தை எப்படி அவங்க துஷ்பிரயோகம் பண்ணுறாங்கன்றது பல இடங்களில் தெரிய வந்துட்டு இருக்குது. ஸோ இந்த இதுலையுமே பார்த்தீங்கன்னா அவரை வந்து படுக்க போட்டு அவரோட தலை மேலே அவங்களுடைய முட்டியை வச்சு மிதிச்சிருக்கிறானுங்க, குத்தி இருக்கிறானுங்க, கட்டையால் வந்து அடிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு போஸ்ட்மார்ட்டம் சொல்றாங்க. கட்டையால் அடிக்கப்பட்டிருக்கிறாரு. எந்த இடத்துல நீ அடிக்கல, எந்த இடத்துல நீ வந்து எதை வச்சு அடிக்கல, கையில கடைக்கிறதெல்லாம் எடுத்து ஒரு மனுஷனை அடிக்கிற இவனுங்களை மனுஷனுங்கன்னு சொல்றதா, காட்டு மிராண்டின்னு சொல்றதா, இல்லை அதுக்கும் எந்த வார்த்தைக்குமே ஒரு மிருகம்னு கூட சொல்ல முடியாது இந்த காவல்துறையை சேர்ந்தவங்களை. அதாவது இதில் நிறைய பேர் வந்துடுறாங்க. இந்த காவல்துறை 1-2 பேர் பண்றனால மொத்தமா வந்து பேசாதீங்க, 1-2 பேர் சொல்றனால வந்து இந்த மாதிரி மொத்த காவல்துறையை தவறா அது எதுக்காக சொல்றாங்கன்னு நான் எப்படி பார்க்குறேன்னா, பயத்தில் சொல்றாங்க. ஐயோ மொத்த பேருமே இப்படின்ட்டா நாளைக்கு நம்மள எதனா பண்ணிடுவாங்களோ. இப்போ நம்ம பேசுகிற நம்மளுக்கே ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, ஐயோ அது மாதிரிலாம் பேசாதீங்க, நாளை அப்புறம் எதனா ஆகிட போகுது அப்படின்ட்டு. அந்த பயத்தில் தான் எல்லாரையும் மொத்தமாக சொல்லிடக்கூடாது, ஏதோ 1-2 பேர் இருக்காங்க அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். உண்மைதான். இந்த காவல்துறை மேலே வந்துட்டு இதை காவல்துறைன்னு சொல்லாமல் பல பேர் ஏவல் துறைன்னு வம்பிழுக்கிறதுக்கான காரணமே என்ன? ஏன்னா வந்து ஒரு அரசாங்கத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க இவங்க. அரசாங்கம் என்னெல்லாம் சொல்லி நீ இதை போய் பண்ணு, அதை போய் பண்ணுன்னு சொல்லுதோ அதை பண்ணிடுறாங்க. அப்புறம் வந்து இவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க, தெரியப்பட்டவங்க ஏதாவது ஒரு தகவலை கொடுத்து இவரை கொஞ்சம் ஏதாவது பண்ணி விடுங்கன்னு சொன்னால் பண்ணி. அதனால இது வந்து ஒரு காவல்துறைன்றதை தாண்டி காவல்துறை உங்கள் நண்பன்னு சொல்றதுக்கு கொஞ்சம் கூட அருகதையே இல்லாத செயல்கள் தான் இது. ஏன்னா இந்த ஒருத்தங்க பண்றாங்க, 2 பேர் பண்றாங்க, எப்படி சொல்லிட்டு அதை வந்து நம்ம சாதாரணமாக விட்டுட்டு போயிட முடியும்? அது எப்படி நீங்கள் 24 பேர் வந்து இப்போ இந்த ரீசெண்ட் இயர்ஸில் வந்து கடந்த ஆயிருக்கு. இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா 24 லாக்அப் மரணம். அதை நீங்கள் எப்படி ஒரு ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியும்? 24 பேருக்கு வெயிட் பண்ணுறீங்களா? 25 ஆன பேருக்கு ஸ்டெப் எடுப்பீங்களா? இல்லை ஊர் உலகமே வந்து கத்தனை பேருக்கு தான் ஐயோ இது என்னடா இது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சே, இது மூடி மறைக்கணும்னு ட்ரை பண்ணுறீங்களா? இப்போ தான் இவ்வளோ நாள் என்ன பண்ணியிருந்தீங்க?
அதுன்றது ஒரு கேள்வி இருக்குது. நிச்சயமான அதை தாண்டி கேள்வி. வந்து அந்த பையனுக்கு வந்து 6 பெரிய காயம் இருக்குது. தலையில் நாக்கெல்லாம் வந்து கட்டாயிருக்கு. தலையில் அடிப்பட்டதில் வந்து அவருக்கு வந்து வலிப்பு வந்திருக்கு. கண்ணெல்லாம் செவந்து போய் வீங்கியிருக்கு. காதில் ரத்தம் வந்திருக்குது. இது மாதிரி இதயத்தில் வந்து 2 இடத்துல ரத்த கசிவு இருக்குன்றாங்க. இதெல்லாம் எப்படி நடந்திருக்கோம்? யாரோ போட்டு மெதிச்சதால மட்டும் தான் நடக்க முடியும். இது சும்மானா வந்து அவனே தப்புன்னு தான் வலிப்பு வந்துச்சு. வலிப்பு வந்தால் இதயத்தில் ரத்த கசிவு வரும், தலையில் ரத்த கசிவு வரும், எல்லாமே வருமா? நாக்கை கடித்ததை போன்ற நிலை, தலையில் அடிப்பட்டதால் வலிப்பு, மண்டை ஓட்டின் 2 பக்கங்கள், நடு மண்டை, தலைப்பகுதி முழுவதுமாக கட்டையால் அடித்த காயம்னு இதை படிக்கும்போது இன்னொரு கோவம் எனக்கு என்னன்னா, இப்போ இதை சுற்றி பார்க்கும்போது இந்த செய்திகளில் வந்து ஜெயராஜ் பென்னிக்ஸ்க்கு நடந்தப்போ எவ்வளோ பேர் கொந்தளிச்சாங்களோ, எவ்வளோ பேர் கேள்வி கேட்டாங்களோ, அது பொதுமக்களாக இருக்கட்டும், அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், அதை தாண்டி முக்கியமாக இந்த செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லி செலிப்ரேட் பண்ணுறாங்களே இவங்க, அந்த செலிப்ரேட் பண்ணக்கூடியவங்களில் எனக்கே ஒரு தடவை தோணிருக்குது, அவங்கெல்லாம் எதுக்கு கேள்வி கேட்கணும்? நம்மள மாதிரி அவங்களும் ஒரு பொதுமக்கள் தானே, அவங்க எதுக்கு கேள்வி கேட்கணும்? அவங்க கேள்வி கேட்டால் அது எதுக்கு எல்லாருமே அவங்க கேட்டாங்களா, இவங்க பேசினாங்களான்னு ஏன் எல்லாம் கேட்குறீங்க? நானே நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். ஆனால் இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு அரசியல் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, ஒரு அரசியல் கட்சி ஆட்சியில் இருக்கும்போது நடக்கக்கூடிய தவறுகளெல்லாம் சுட்டி காட்டுறீங்க. ஆன்லைனில் வந்து பேசாத பேச்சே கிடையாது, அவ்வளோ வாய், சமூகத்து மேலே தங்களுக்கு அக்கறை இருக்கக்கூடிய அளவுக்கு வாய் பேசுவது. சில நடிகர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆரம்ப கட்டத்தில் அவங்க வெளிவருவதற்காகவும் அவங்க வந்து ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, மக்களுக்காக ஒரு குறை கொடுத்தாருப்பா, இவர் தான்ப்பா ஜல்லிக்கட்டில் வந்து நின்னாரு. அது மாதிரி வந்து ஜிவி பிரகாஷ்ன்றவர் பேசியிருக்கிறாரு. ஆனால் இந்த தடவை பேசல, இதுக்கு முன்னாடி பேசியிருக்காரு தெரியல. ஆனால் இந்த டைம் வந்து சாந்தனுன்றதுக்கு சம்மந்தமாக வந்து குரல் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காருன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் யாருமே கொடுக்கலன்னு நான் சொல்ல வரலண்ணா. சரி, ஓகே, சாந்தனு கொடுத்தாருப்பா. இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கமெண்ட்ஸில் இவர் கொடுத்தாரு, அவர் கொடுத்தாரு, எங்கள் நடிகர் கொடுத்தாரு, சொல்லுங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஜெயராஜ் பென்னிக்ஸோடைய மரணத்தின் சமயத்தில் மொத்த தமிழகமும் எப்படி கொதிச்செழுந்துச்சு, அதை நேஷனல் மீடியா அடுத்த நாள் எப்படி கவர் பண்ணிச்சு, அது எவ்வளோ பெரிய பூதாகரமாக வெடிச்சதுங்கிறது எல்லாரும் தெரியும். அவ்வளோ இடங்கள்ல போராட்டம், மக்கள் இறங்கி போராட்டம் பண்ணுறாங்க. ஆனால் இது எனக்கு எப்படி பார்க்க தோணுதுன்னா, இந்த அரசாங்கம் எல்லா இடங்கள்லையுமே இந்த திமுக அரசு அதிமுக அரசு அளவுக்கு இல்லைன்னு சொல்றாங்கல்ல, ஒரு இடத்துல இல்லவே இல்லை, நானும் ஒத்துக்கிறேன். எங்கன்னா முட்டாள்தனமா இல்லை, ரொம்ப ஸ்மார்ட்டா ஸ்ப்ரெட் பண்ண விடாம அது அப்படியே போட்டு அமைச்சிடுறாங்க. யாரெல்லாம் பேசுவாங்களோ இந்த செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த நடிகர், இப்போ சூர்யா நடிகரை மீது வந்து நிறைய பேர் கேள்வி கேட்குறாங்க. இன்னும் பல நடிகர்கள் இந்த சமூக ஆர்வம் இருக்கக்கூடியதாக தங்களை காட்டிக்கொண்டக்கூடிய நடிகர்கள் பல பேர் மேலே ஏன் கேள்வி வைக்கிறாங்கன்னா, இந்த நடிகர்கள்லாம் இந்த திமுக அரசோட நல்ல இணக்கமாக இருக்கிறது, துணை முதலமைச்சர் ஆகிய உதயநிதி ஸ்டாலினோட இணக்கமாகுது. ஸோ இந்த மாதிரி இந்த திமுக அரசு எந்தெந்த இடங்கள்லாம் சினிமா துறையை இப்போ வந்து பாஜக இதே தான் பண்ணும். பாஜக பார்த்தீங்கன்னா வந்து எப்போவுமே இந்த நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் வந்து அழகாக வந்து டீ பார்ட்டி வைப்பார், பாலிவுட் நடிகர்கள்லாம் வர வச்சு எல்லாரோட உட்காந்து டீ சாப்பிட்றது. இதெல்லாம் எதுக்குன்னா, இந்த மாதிரி வந்து யாருக்கெல்லாம் குரல் இருக்குதோ, யாருக்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய வலிமையும் சக்தியும் இருக்கோ, ஆன்லைன்ல இருக்குதோ, அவங்களெல்லாம் பேச விடாமல் பண்ணிட்டோம். அவங்கள நம்ம ஃப்ரெண்ட்லாம் வச்சுட்டோம்னா, நான் எல்லா தப்பும் பண்றேன், நீங்க என் ஃப்ரெண்டு, எப்படி நம்ம தப்பா பேசுவீங்க? கேட்க முடியாது, என்னால கேள்வி கேட்க முடியாது. ஸோ அந்த ஒரு இதைத்தான் வந்து இப்போ திமுகவும் ஃபாலோ பண்ணுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. எங்கேயுமே ஏன் இதை பற்றி ஒரு மீடியா கவர் பண்ணுற அளவுக்கு நம்ம சேனல் பேசுகிறோம், பல சேனல்கள் பேசுது, ஆனால் அதை பொதுமக்கள் இடத்துக்கு இன்னும் அந்த ஜெயராஜ் பென்னிக்ஸ் அளவுக்கு போகலையோ அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு. நீங்கள் அப்படி நினைக்கிறீங்களா இல்லையா? இல்லை, அது வந்து இவங்க வந்து சரியாக ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னு தோணுது. ஒருவேளை வந்து அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாற்றினது, முதல்வர்கள் வந்து ஃபோனில் வந்து அந்த அம்மாக்கிட்டே பேசுனது, இதெல்லாம் ஒருவேளை அதெல்லாம் வந்து நிறுத்திடுச்சின்னு நினைக்கிறேன். பெருசாகாமல் இன்னும் பெருசாகாமல் பாதியில் நிறுத்தின மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேர் பாராட்டுறாங்க, அவருக்கு வந்து இப்போ அரசாங்க உத்தியோகம் அந்த சகோதரருக்கு கிடச்சிருக்குது, இவ்வளோ பணம் ரொக்கமாக கொடுத்துருக்குறாங்கன்னு பாராட்டுறாங்க, எல்லாமே ரைட்டு. பட் நான் எங்கே கடைசியாக வந்து இதை கேட்பேன் அப்படின்னா, ஒரு அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கப்புறம் இங்கே கொடுக்குற நிதி உதவியோ அந்த எந்த உதவியுமே இறந்து போன உயிரை திரும்ப கொண்டு வர போகிறது கிடையாது. அது நீங்களும் ஒத்துப்பீங்க, நானும் ஒத்துப்பேன், எல்லாம் ஒத்துப்போம். ஆனால் என்னோட கேள்வி, இந்த மாதிரி ஒரு 24வது லாக்அப் மரணம் நடக்கும்போது கூட, ஏப்பா எங்க ஆட்சியில 24, உங்க ஆட்சியில 32 நடந்துச்சு, நீங்க எப்படி கம்பேர் பண்றீங்க? அதை எப்படி கம்பேர் பண்ணி சொல்லலாம்? நடக்கவே இல்லைன்னு தானே நீங்க வந்து பெருமையா பண்ணணும். கம்மி பண்ணிருக்கேன்றது சரியான இது கிடையாது. 24 பேர் தான் செத்துருக்காங்க, உங்க இதில் 48 பேர் செத்துருக்காங்க, எப்படி நியாயப்படும் அது? அப்போ அந்த நியாயப்படுமாங்கிற கேள்வியோட சேர்ந்து இன்னொன்று என்னன்னா, நீங்க கேட்ட மாதிரி அதை தடுக்கிறது தானே உங்க வேலை. நீங்க கேட்டீங்களா? அப்ப அதை எப்படி தடுக்க முடியும்? இந்த போலீஸ் காவல்துறை தான் இதை பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரியும். காவல்துறையை எப்படிலாம் ஒரு கவர்மெண்ட் வந்து யூஸ் பண்ண முடியுங்கிறது உங்களுக்கு தெரியும். சட்ட விதிகள் உங்களுக்கு தெரியும். யாருக்கு கீழே வருது இந்த காவல்துறை? சிஎம் கீழே தானே.
நீங்க தானே ஹோம் மினிஸ்டர், உங்களுக்கு கீழே வரக்கூடிய ஒரு காவல்துறையவே உங்களால வந்து கட்டுப்படுத்த முடியும்னா நீங்க எப்படி ஒரு தமிழ்நாட்டை காப்பாத்துவீங்க? இதோட யாரு மேல யாரு வராப்பா, ரைட்டுப்பா, இவர் வராப்பா, அவர் வராப்பா, எஸ்பி டிஎஸ்பி, அப்புறம் வந்துட்டு ஐஜி வராரு, டிஐஜி வராரு, டிஜிபி வராரு, எல்லாம் ரைட், ஓகே. தலைமை காவலர்னு ஒருத்தர் கடைசியா தமிழ்நாட்டுடைய மொத்த காவலுக்கும் ஒருத்தர் இருக்கிறார்ல, அந்த ஒருத்தர் எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் எல்லாம் நடக்குதுப்பா. அது அந்த இது சரியில்லைப்பா. இது என்ன பிரைவேட் செக்டரா? ஒரு கவர்மெண்ட், ஒரு சிஎம்க்கு கீழே, ஹோம் மினிஸ்டருக்கு கீழே வரக்கூடிய ஒரு காவல்துறை என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, மனிதர்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும், பப்ளிக்கை நீ இப்படி பார்த்துக்கணும்னு சொல்றதுக்கு துப்பில்லாத ஒரு அரசாங்கம். அது திமுகவா இருந்தானே, அதிமுகவா இருந்தானே, இதுக்கு முன்னாடி எந்த அரசா இருந்தா என்ன, எல்லாரும் சொல்றாங்க இதுக்கு முன்னாடி நடந்ததே இல்லையா, இப்பதான் நடக்குது. நம்ம அதை கம்பேர் பண்ண முடியாதுன்ற, இது எப்படி கம்பேர் பண்ணுவீங்க? நடக்க விடாம தவிர்த்து காட்டு. நான் என்ன சொல்றேன், நின்று இருக்கணும், அது அப்படியே ஜீரோ ஆயிருக்கணும். எல்லாத்துலயும் மாற்றத்தை கொண்டு வரலாம்ப்பா இந்த அரசாங்கம். ஒரு முறையும் கேட்டுதானே இந்த ஒவ்வொரு அரசாங்கமும் வருது. திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், எல்லாத்தையும் கேட்கறேன். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கறேன். எல்லா அரசாங்கமும் என்ன சொல்லி வரீங்க, நான் இதை மாத்திரேன் அதை மாத்திரேன்னு சொல்லி வரீங்களே, மாற்றம்னு சொல்லி தானே நீங்க வரீங்க. அப்ப இந்த துறையிலையும் ஒரு மாற்றம் இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கறேன். ஒரு ஓட்டு போடுறவனா, உங்களுக்கு நான் ஓட்டு போடுறேன் போடல, ஓட்டு போடுறவங்களுக்கும் போடாதவங்களுக்கும் சேர்ந்து அரசுன்னு சொல்லக்கூடிய இந்த தமிழக அரசு, இந்த மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் இருக்கக்கூடிய அரசு எல்லா துறையிலையும் மாற்றத்தை நான் கொண்டு வரேன்னா, நீங்க அரசாங்கத்துல இந்த துறையிலையும் மாற்றத்தை கொண்டு வந்துதான் ஆகணும். இது முன்னாடி நடந்துச்சு, இப்போ நடக்குது, அதை தவிர்க்க முடியாதுன்னு எப்படி சொல்ல முடியும்? தெரியாம நடந்து போச்சு, சரி தெரியாம நடந்து போச்சா? இந்த ஒரு மரணம் தான் தெரியாம நடந்து போச்சு. இதுக்கு முன்னாடி 24வது மரணம், நீங்க வீடியோட ஆரம்பத்துல கேட்ட மாதிரி 24வது மரணம் நடந்து அது இவ்வளவு பெரிய பூதாகரமான செய்தியா மாறி மக்கள்லாம் கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஒரு விஷயத்துல இவர் மேல ஆக்ஷன். இதுக்கு முன்னாடி நடந்த லாக்அப் மரணங்களுக்கு தேவையானவங்களெல்லாம் சஸ்பெண்ட் பண்ணியாச்சா? அவங்க மேல ஆக்ஷன் எடுத்தாச்சா? அப்போ இந்த நடக்கக்கூடாது. அப்படி நடந்து இருந்தால் அதெல்லாம் சஸ்பெண்ட்லாம் பண்ணக்கூடாது. மொத்தமாகவே அவங்களையும் வந்து இதில் யார் ஒரு ஆள் வந்து எப்படி தண்டிக்கப்படுறாரோ, ஒரு பப்ளிக் எப்படி தண்டிக்கப்படுறாரோ, அந்த மாதிரி தண்டனை தான் அந்த காவல்துறையில் அதிகாரிகளுக்கு கொடுக்கணும். அதை முதல்ல அவங்க செயல்படுத்தணும். இந்த கேஸில் இதுக்கு முன்னாடி அவர் பண்ணலை, பட் ஆனால் இந்த கேஸில் வந்து சம்மந்தப்பட்ட 5 பேரை வந்து சிறையில் வச்சிருக்கிறாரு. அதுபோல் மேல் அதிகாரிகளை வந்து சிறையில் வைக்கல, பட் ஆனால் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒருத்தரை காத்திருப்பு பட்டியலுக்கு எஸ்பியை போட்டுருக்காங்க, டிஎஸ்பியை காத்திருப்பு பட்டியலுக்கு போட்டுருக்காங்க. இதெல்லாம் ரைட், ஓகே. இதெல்லாமே ரைட்டுண்ணா. நான் என்ன கேட்குறேன், இந்த ஒரு சம்பவம் தான் நடந்துச்சா? இப்போ மட்டும்தான் நான் என்னோட கேள்வி, ஒரு காவல்துறையை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிறதுங்கிறது அவ்வளவு கஷ்டமான விஷயமா? இதுதான் என்னோட கேள்வி. நீங்க பதில் சொல்லுங்க. அவ்வளோ கஷ்டமா? ஒரு ஹோம் மினிஸ்டர், ஒரு சிஎம் எல்லா துறையும் மாதிரி தானே. போக்குவரத்து துறை இருக்கு, போக்குவரத்து துறைக்கு ஒரு அமைச்சர் இருக்கிறாரு. அந்த அமைச்சர் என்ன ஏது, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் மருந்து கட்டுப்பாட்டு துறையில வேலை பார்த்துருக்கிறாரு. அந்த மருந்து கட்டுப்பாட்டு துறைக்கு வந்து மிக முக்கியமான பொசிஷன்ல யார் இருப்பார் அப்படின்னா, அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு டைரக்டர் ஆஃப் ட்ரக்ஸ் கண்ட்ரோல். இப்போ ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலே ஹெல்த் மெடிக்கல் ஆஃபீஸர் ஃபைனலாக ஒருத்தர் இருக்கிறார். இவங்களுக்கு ஒரு ஹெல்த் மினிஸ்டர் இருக்கிறார். அப்போ அந்த மினிஸ்டரை மீறி இந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன வேணா நடக்குமா? அது நடக்க வாய்ப்பே கிடையாது. அப்போ எப்படி காவல்துறையில மட்டும் நடந்துருச்சுப்பா, எத்தனை முறை இது நடந்துக்கிட்டே இருக்கும்? நான் இந்த அரசை மட்டும் கேட்கல, இந்த அரசை குறிப்பிட்டு கேட்கறதான காரணம் என்னன்னா, நீங்க எல்லா துறையிலையும் மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறவங்க இந்த துறையில மாற்றத்தை கொண்டு வரவே முடியாதான்றதுதான் என்னுடைய கேள்வி. இல்லை, கண்டிப்பாக முடியும். இதுக்கு முன்னாடி நடக்கல, இந்த 24 இடத்துலேருந்து இதை வந்து நடைமுறைக்கு எடுத்து வந்து ஒரு சீராக பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்காமல் தடுப்பாங்க நம்புகிறோம். இந்த கேஸில் வந்து நிக்கிதான்றவங்க வந்து இன்வால்வ் ஆகியிருக்காங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ, அறிந்தோ அறியாமலோ அவங்க வந்து இது ஒரு விஷயத்தை வந்து பண்ணி வச்சுக்கிறாங்க. அது என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க, அவங்க பின்புலத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களா, அதை கொஞ்சம் சொல்லுங்கள். நிக்கிதாவுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து பின்புலத்தில் இந்த மாதிரி கிரைம் ரிப்போர்ட் ஒன்று இருக்குது. அவங்க மேலே வந்து ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு எடுக்கப்பட்டிருக்குது. அவங்க மேலே வந்து ஒரு கேஸ் தொடுக்கப்பட்டிருக்குது, போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு நபர் தான் இவங்கன்றதை ஆரம்பத்தில் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அடுத்த செய்தியாக என்ன வந்திருக்குது அப்படின்னா, இவங்க வந்து குற்ற பின்புலம் மட்டும் இருக்கிறவங்க கிடையாது, இவங்க இவ்வளோ பேரை ஏமாற்றிக்கிறாங்க, அவ்வளோ பேரை ஏமாற்றிக்கிறாங்கன்றது மட்டும் கிடையாது. அப்படி இவ்வளோ செய்திகள் வந்துமே 10 வருஷங்களுக்கு முன்னாடிலேருந்தே இவங்க மேலே கம்ப்ளைண்ட்லாம் இருக்கும் போதும் கூட இவங்க மேலே ஆக்ஷனே எடுக்கலையே, அப்போயும் உங்கள் மூளைக்கெலாம் எட்டலையாடா அப்படின்னு நம்மளை கேட்குற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்குது. அவங்களுக்கு ஒரு ஐஏஎஸோட தொடர்பு இருக்குது அப்படின்னு. அவங்க தான் இந்த செய்தியோடைய ஆரம்பத்து வரும்போது ஏதோ ஒரு ஐஏஎஸ் இதில் இன்வால்வ் ஆகுறாங்க, அவங்க இதுக்குள்ள நுழைஞ்சு டக்குன்னு ஆதாரத்தெல்லாம் அழிக்கிறாங்கன்ற செய்தி வந்துச்சு. அது இப்போ யாருங்கிறது தெரிய வருது. இந்த நிகிதா அவங்களுடைய தகப்பனார் இதுக்கு முன்னாடி அரசாங்க உத்தியோகத்தில் இருந்திருக்கிறாரு, ரிட்டையர்டு. அப்போ அவருடைய
ஃப்ரெண்டு ஒருத்தங்க இந்த உடன் பணிபுரிஞ்சவங்க இந்த ஐஏஎஸ் லதாங்கிறவங்க. இந்த ஐஏஎஸ் லதா தான் இந்த கேஸ்ல இவ்வளவு நாளா மறைமுகமா பின்னாடியில இருந்து ஆதாரங்களை அழிப்பதற்கான செயல்பாடுகள்ல ஈடுபட்டாங்க. அப்போ இதை நம்ம வந்து சொல்றாங்க, நம்ம உறுதியான செய்தி நமக்கு கிடைக்கல. இப்போ இதை நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரா எடுத்து பார்த்தோம்னா இந்த செய்தி இது வரைக்கும் அந்த செய்திகளெல்லாம் சேகரிச்சு பார்த்தோம்னா இது எப்படி ஆரம்பிக்குது? ஒருத்தர் இந்த காருக்காக இந்த பார்க்கிங்க்கு போனார், பிரச்சனை ஆயிடுச்சு, ரைட், இது மேல சரி தப்பு என்னங்கிறத இன்னைக்கு லிகிதா வந்து நாளைக்கு இது ஆஜராகி சொன்னாதான் தெரியும். அந்த பையன் இன்னைக்கு வந்து துரதிருஷ்டவசமா இல்லைங்கிறனால அந்த பையனோட தரப்புல அன்னைக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றத சொல்றதுக்கு இன்னைக்கு நம்ம கிட்ட ஆதாரம் கிடையாது. அவர் இப்படி பண்ணாரு அப்படி பண்ணாருன்னு பிளஸோ மைனஸோ ரெண்டு தரப்புல வந்து சொல்லப்படுது. அவருடைய நண்பர்களாக இருக்கக்கூடியவங்க, உறவினர்கள், அங்க அந்த ஏரியாவில் இருந்தவங்க எல்லாம் அவர் வந்து இப்படி பண்ணாருப்பான்னு சொல்றாங்க. நிஜமா அதை பார்த்த ஆதாரங்கள், எவிடன்ஸ், என்ன நடந்துச்சு, அந்த வண்டியை வந்துட்டு இவங்க உள்ளுக்குள்ள நகையை வச்சிருந்தாங்களா இல்லையா, இது எல்லாமே வந்து நாளைக்கு கேஸ்ல வெளியே வந்துடும். அது அடுத்த விஷயம். ஆனா இதை நம்ம கோர்வையா எடுத்து பார்த்தோம்னா இந்த சம்பவம் நடந்திருக்குது. இதுக்கப்புறம் இவரை எப்படியோ பழி வாங்கணும்னு முடிவு பண்ண இவங்க பின்னாடி ஃபுல்லா கிரைம் ரிப்போர்ட் ஏற்கனவே இருக்குது. இவங்க ஏற்கனவே குற்ற பின்னணி, இந்த பையனுக்கு குற்ற பின்னணின்றது எதுவுமே கிடையாது. நல்ல வேலை இருந்திருந்தா அவ்வளவுதான், காலி பண்ணிருப்பாங்க, முடிச்சிருப்பாங்க. அப்போ இந்த அம்மா உடனடியா போறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய பின்புலம் இருக்குது. இவங்களுக்கு ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதுவும் இப்போ வந்து கட்சி பின்னணி வேற இருக்குதுன்றாங்க. பாஜக இவங்க பின்னாடி இருக்குதுன்றாங்க. இல்ல ஒருத்தவங்க பாஜகன்றாங்க, ஒருத்தவங்க வந்து டிஎம்கே அமைச்சர் லிங்க்ல இருக்காருன்றாங்க. டிஎம்கே எடுத்து போட்டு தெரியல, டிஎம்கே உடனே எடுத்து போட்டுது. ஐடி விங்க வேலை பார்க்குது. பாருங்க அவங்களுடைய ட்விட்டர் போஸ்ட், அவங்களுடைய இதுக்கு முன்னாடி போட்ட சோசியல் மீடியா போஸ்ட் எல்லாம் பாருங்க. இவர் மோதிக்காக போஸ்ட் போட்டிருக்காரு. இவங்களுக்கு சம்மந்தம் இல்லையாமா. இவங்க ஏற்கனவே வந்து அரசாங்க வேலை வாங்கி தருவது நிறைய பேர் வந்து ஏமாத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காப்புல. ஒரு 24 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா கிட்ட ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாப்புல. ஆமாம், இந்த மாதிரி ஒரு குற்ற பின்னணி உள்ளவங்க தான் இந்த வேலையை பண்ணியிருக்கிறாங்க. இவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா சப்போர்ட்டை யூஸ் பண்ணி, இவங்களுக்கு இருக்கக்கூடிய லிங்க்கு, கான்டாக்ட்லாம் யூஸ் பண்ணி இந்த ஐஏஎஸ் லதா மூலமாக போனாங்களோ ஏதோ ஒன்று மூலமாக கம்ப்ளைண்ட்டே கொடுக்காம, எஃப்ஐஆரே பதிவு பண்ணாமல், எதுவுமே இல்லாம இந்த ஒரு பையன் மேல ஆக்டிவிட்டி ஒன்று எடுங்க, ஒரு நடவடிக்கை எடுங்க, எதனா பண்ணுங்க அவனை அப்படின்னு போய் இப்போ நீங்க சொன்னா பண்ணுவாங்களா? நான் சொன்னா பண்ணுவாங்களா? இந்த நான் போறேன், நம்ம போவோம் ஒரு லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு, ஐயா ஒருத்தன் எங்க ஆஃபீஸ் ஒருத்தன் ரொம்ப ஓவரா பண்றாங்க, அவனை போட்டு பொழந்துருவாங்களா? அதை எப்படி பண்ணுவாங்க? ஒரு மேலதிகாரி வந்து சொல்லும் பொழுதுதான் இதை பண்ண முடியும். சும்மா இருக்கணும் சொன்னா நம்ம எப்படி பண்ணுவாங்க? ஏற்கனவே என்ன சொல்றாங்க, நம்மள முதல்ல அடிச்சு அனுப்புவாங்க, போடா வேலையை பாடுறாங்க. இந்த தனிப்படை வந்துட்டு நேரடியாக அந்த டிஎஸ்பிக்கு அடியில் வருது. அந்த டிஎஸ்பி சொல்லியிருக்காரு, டிஎஸ்பிக்கு யார் கொடுத்தா இது ஆர்டர், யார் கொடுத்தா, ஐஏஎஸ் கொடுத்தாங்களா, இந்த லதாங்கிறவங்க மூலமா மேல இடத்துல இருந்து ஆஃபீஸ் வச்சாங்க, எல்லாமே சிபிஐ என்கொயரியில தான் கண்டிப்பா தெரிய வரும். அப்படிப்பட்ட ஒரு ஆர்டர்ல வந்து அவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பையனை போட்டு அடிச்சு துன்புறுத்தி அந்த எவிடன்ஸை கலைக்கிற அளவுக்கு இந்த வீடியோலயே நீங்க பாத்தீங்கன்னா அந்த இவர் நீதிபதி ஐயா அவர்கள் போய் அந்த இடத்த என்ன நடந்துச்சுன்னு பார்க்க போறாரு. அந்த ஆய்வு நடக்கும்போதே நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு ஓரமா அந்த அடிச்ச குச்சிகள்லாம் உடஞ்சாங்க கொட்டி கிடக்குது. இப்ப நான் வந்து சட்டம் படிக்கும்போது சொல்லி தந்த ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க வந்து ஒரு உண்மையா இருக்கக்கூடிய எவிடன்ஸ்க்கும் ஒரு பொய்யான எவிடன்ஸ், பிசிக்கல் எவிடன்ஸ் நீங்க எங்கேயாவது பாத்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். அதாவது அந்த குச்சிகள்லாம் பாத்தீங்கன்னா, ஐயோ இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு ஆதாரத்தை விட்டு வைக்கணுமே, சரி ஓகே அந்த குச்சிகள்லாம் இப்படி போட்டு வைப்போம் அப்படின்னு யாரோ போட்டு வச்ச மாதிரி ஒரு 4 குச்சி அப்படியே வரிசையா சதறி இருக்கு. அதாவது கண்டமேனி நேச்சுரலாவே சதற மாதிரி இல்ல, நேச்சுரலா எடுத்து போய் வலிய வச்ச மாதிரி இருக்கு. ஒரு 4 குச்சி வரிசையா அப்படியே அழகா அந்த இடத்துல வச்சிருக்கு. எனக்கு அதை பார்க்கும்போதே அந்த இடம் ஃபுல்லா ஒரு மாதிரி இருக்கு. இந்த இடத்துல ஒரு 5 குச்சி அப்படி யாரும் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு. இது என்னது இது? அப்ப இந்த இடத்துல வந்து ஆதாரங்கள் ஏற்கனவே அழிக்கப்பட்டிருக்குது. அழிக்கப்படுற முயற்சி கிடையாது, அழிக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆர்கனைஸ்டு கிரைம் பண்ற அளவுக்கு அந்த பையன் என்ன தவறு செஞ்சுட்டான்? சரி, அவன் 500 ரூபா காசை டிமாண்ட் பண்ணி இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும், சட்டப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம இப்படி ஒரு பையனை அடிக்கிற அளவுக்கு இந்த அரசாங்கம், இந்த காவல்துறை வெறும் பணம் இருக்கிறவங்க கிட்ட மட்டும் அவங்க என்ன சொன்னாலும், வேண்டப்பட்டவங்க என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய அளவில் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு அவலநிலைங்கிறது தான் இந்த வீடியோவோட முடிவில் நான் சொல்ல விரும்புகிறேன். மிக முக்கியமான ஒரு விஷயம், மக்களுக்காக இருக்கக்கூடிய இந்த காவல்துறை மக்கள்கிட்ட இருந்து நம்பிக்கையை சம்பாதிக்கணும், மக்களுடைய அன்பை பெறணும். நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒன்று நான் போய் நிற்பேன் அப்படின்னு இந்த காவல்துறை எனக்காக வந்து நிற்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை மக்கள் மனசில் அவங்க விதைக்கணும். பயத்தை விதைக்கக்கூடாது. இவங்களை பார்த்தாலே ஐயோ அப்மானு, கல்பிரிட்டு, குற்றம் செஞ்சவன், குற்ற பின்னணியில் இருக்கிறவன், பொறுக்கி கேப் மாதிரி ரோடில் பொறுக்கிறவன், பொண்ணுங்களை வந்துட்டு டார்ச்சர் பண்ணுறவன், ஈவ்டீசிங் பண்ணுறவன், கள்ளக்கடத்தல் பண்ணுறவன் எவனாக இருந்தாலும் நீங்கள் சும்மா இருந்தாலே உங்களுடைய காக்கிச்சீருடைய பார்த்து பயப்படுவான். இந்த ஒரு பொய் பிரச்சாரம் பண்ணுறாங்க இவங்க போலீஸ்காரங்களாம். எங்கள் மேலே ஒரு பயம் இருந்தால் தான்ப்பா வந்து சரியாக இருக்கும் எல்லாமே. தப்பு பண்ணுறவன் உன்னை பார்த்தாலே பயந்து ஓடிடுவான். நல்லவன் உன்னை பார்த்து பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் இந்த காவல்துறையோட போக்கு
மேலிடத்துலேருந்து ஆரம்பிச்சு, அதனால நான் மறுபடியும் சொல்கிறேன், சிஎம்லேருந்து ஆரம்பித்து அதை சரியாக வழி நடத்துறதுக்கு முதல்ல ஒரு இது வேணும். இந்த சிஸ்டமில் வந்து இவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குப்பா, டென்ஷன் இருக்குப்பா, அதனால பண்ணிடுறாங்கப்பான்னு ஜெயராஜ் பென்னிக்ஸ் கேஸில். இந்த கேஸில் தனிப்படைக்கு என்ன ப்ரெஷரு? தனிப்படைங்கிறவன் சட்டை பேண்டெல்லாம் சும்மா ஜாலியாக போட்டு உங்களை மாதிரி என்ன மாதிரி போட்டு அவனுக்கு என்ன ப்ரெஷர்? அவனுக்கு ப்ரெஷர் இல்லை. அப்போ இவனுக்கு அது வந்து வேற யாரோ ஒருத்தவங்க ஒரு அழுத்தம் தான். ஒரு மேலதிகாரி அழுத்தம் கொடுத்துருக்கிறப்பல, எப்பா இந்த கேஸ் வந்து ஹேண்டில் பண்ணாங்க, என்ன ரிசல்ட் வரல, கொஞ்சம் நீங்கள் கொஞ்சம் இறக்கி விடுங்கப்பா ஆளோன்னு யாரோ ஒருத்தவங்க ஒரு 5 பேர் இறக்கி விட்டு முடிச்சிட்டாங்க. அதனால் தயவு செய்து ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். இது வந்து அரசாங்கம், இந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, இதுக்கப்புறம் வரப்போகிற எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, தயவு செய்து காவல்துறையை உண்மையாகவே நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு காவல்துறை உங்கள் நண்பன் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அந்த காவல்துறையுடைய சிஸ்டத்தை மொத்தமாக மாற்றணும். ரஜினிகாந்த் சொன்னார் பாருங்க, அந்த மாதிரி இந்த சிஸ்டத்தை நிஜமாகவே மொத்தமாக மாற்ற வேண்டிய இடத்துல இருக்குது. தயவு செய்து மாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.